ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் கால்சியம், புரத சத்து, நார் சத்து, இரும்பு சத்து நிறைந்த விட்டமின் இ, விட்டமின் சி, விட்டமின் இ உள்ள உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் பருப்பு கருகி விடாமல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுக்கலாம். கூடவே ஜவ்வரிசியும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்த ஜவ்வரிசியும் பருப்பையும் கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். 4 விசில் வரட்டும். அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வெல்லத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். வெல்லத்தில் கல் தூசி இருக்கும், அதனால் அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன ஃபேனில் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவலையும் வறுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசியும் பருப்பும் குழைய வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க வைக்கலாம். அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த 1 கிளாஸ் பாலையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நம்ம வறுத்த முந்திரி, திராட்சையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.